வடசென்னையுடைய பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய உடல் வியாசர்பாடியில் அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது நண்பர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகள் அங்கு வந்து அஞ்சலி செலுத்த வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை சந்தேகிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வியாசர்பாடி எஸ்எம் நகர் நோக்கி செல்லக்கூடிய சாலை முழுவதும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடலை ஊர்வலமாக கொண்டு செல்ல வாய்ப்பு இருப்பதாக சந்தேகிக்கிறார்கள் போலீசார். அது மட்டுமல்லாமல் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த நாகேந்திரனுடைய 2 மகன்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். ஒருவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமன், அதே போல அவரது 2வது மகன் அஜித் ராஜ் மற்றொரு வழக்கு ஒன்றில் கைதாகி குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அஸ்வத்தாமனுக்கு ஏற்கனவே திருமணம் முடித்துவிட்டது. இந்த நிலையில் அவரது நாகேந்திரனுடைய 2வது மகனான அஜித் ராஜுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் தற்போது அவரது தந்தை உயிரிழந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய தடைப்பட்ட அந்த திருமணம் என்பது அவருடைய உடல் முன்பு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அஜித் ராஜும் அவர் திருமணம் செய்த அந்த பெண்ணும் மாலை மாற்றிக்கொண்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பரோலில் வந்திருக்கக்கூடிய 2 பேருமே நாளை அவர்களுடைய ஜாமீன், இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்தது. அவர்கள் சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய தந்தையுடைய உடல் முன்பு தாலி கட்டிய சம்பவம் வீடியோ காட்சிகளோடு வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்த அவர் குடும்பத்தினர் கண்கலங்கி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் முத்துக்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.